ஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்ச் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஈவெண்ட் பண்ணி பார்த்துடலாம். நேற்று வந்து டெல்லி வந்து வின் பண்ணிட்டாங்க. டெல்லி வின் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பேர் டெல்லி வின் பண்ணனால வந்து நம்ம சிஎஸ்கே உள்ளே போகிறதுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டெல்லி வின் பண்ணால் மட்டும் இல்லை, பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே இருக்கிறவங்க வேறு யார் வின் பண்ணாலுமே நம்ம மேலே இருக்க சென்னையை வந்து உள்ளே போகிறதுக்கு நெருக்கடியான சுச்சுவேஷன் உருவாகுன்றது தான் உண்மை. அதையும் தாண்டி சென்னை வந்து அவங்களுக்கான மேட்சை வின் பண்ணால் மட்டும் தான் கண்டிப்பாக உள்ளே போக முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ மிச்சம் இருக்கிற 3ல் மினிமம் 2 வந்து வின் பண்ணியே ஆகணும். அந்த கட்டாயத்திலாம் சென்னை இருக்காங்க. சென்னை மட்டுமே இல்லை, சென்னை கூட சேர்ந்த எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும் அண்டு எல்எஸ்ஜியாக இருக்கட்டும், அவங்களும் அதே சிச்சுவேஷனில் உட்காந்துருக்காங்க. இப்போ டெல்லியும் வந்துட்டாங்க, அடுத்து பஞ்சாபும் வரப்போகிறாங்க. அடுத்து பஞ்சாப் எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரில. அடுத்து அவங்க ஆடுறதை பொறுத்து இன்னும் சென்னைக்கு வந்து அதிக நெருக்கடிகள் தான் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் டேபிள் சிச்சுவேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. எல்லாருமே 7 வின்னோட ஒரு நல்ல ரன் ரேட்டோட கம்ப்ளீட் பண்ண தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு சின்ன உதாரணம் தான் நேற்று நடந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ டெல்லி வந்து வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கண்டிப்பாக இருந்தாங்க. ஸோ அதை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த மேட்ச்சில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் நிறைய நடந்திருக்கும். நான் ஏதோ சொல்ல வரேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சனோட அந்த ஒரு விக்கெட். டெல்லி வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து நல்லா ஹை லெவலில் வச்சுருந்தாங்க. ஸோ 10 அண்ட் அபோவில் தான் இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணவே கடைசியில் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 222. ஸோ இது ஒரு நல்ல டார்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து சேஸ் பண்ணும்போது ராஜஸ்தான் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்க எல்லோரும் நினச்சாங்க. 16th ஓவர் வரைக்கும் அவங்க சேஸ் பண்ணிடுவாங்கன்னு எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து முக்கியமாக வந்து சஞ்சு சாம்சனோட விக்கெட் விழுந்த பிறகு எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுலேயும் சஞ்சு சாம்சனோட அந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. எனக்கும் மேட்ச் பார்க்கும்போது அந்த கேள்வி கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வைடுக்கு அவ்வளோ நேரம் வந்து டைம் எடுத்துக்கும் போது முக்கியமான விக்கெட், மேட்சே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விக்கெட்டை வந்து சாதாரணமாக டக்குன்னு மாற்றிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஆங்கிள் வந்து 3 ஆங்கிள் மாற்றி மாற்றி காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், லைன் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள்லேருந்து பாருங்கள், உங்கள் லைன் வந்து கிளியராக கேப் இருக்குது நல்லாவே தெரியும். ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா தெரியும். ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்து தான் அம்பையர் வந்து முடிவு பண்ணதே. ஆனால் நெட்டிசன்ஸில் மற்ற எல்லாரும் ட்ரால் பண்ணுற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்ட்லேருந்து எடுத்த அந்த கேமரா மட்டும் பார்த்துட்டு கண்டிப்பாக டச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து வேணுன்ட்டே பண்ணியிருக்காங்க, இது வந்து ஸ்கிரிப்டடு, இல்லை மேட்ச் வந்து ராஜஸ்தான் தோக்குற மாதிரி பண்ணால் மட்டும்தான் இன்னும் மேட்ச் சுவாரஸ்யமாக போகுன்றக்காண்டி அப்படி பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் ஒருபடி மேலே போயிட்டு கால் வந்து டச் ஆன உடனே அங்கே பவுண்டரி லைன் வந்து மூவார மாதிரிலாம் வேறு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரிஜினல் கிடையாது, அது வந்து ஒர்க் பண்ணது. ஸோ அதை பார்த்து யாரும் ஏமாற வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நேற்று சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அவுட்டுன்னு தான் நானும் சொல்வேன். அது உங்களுக்கு இந்த விஷுவல் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்காக அவர் வந்து அந்த இடத்துல அவ்வளோ ஆர்கியூ பண்ணியிருக்க வேண்டாம் தான் தோணுது. எல்லாருக்குமே எழுந்த கேள்வி தான். ஏன்னா கொஞ்சம் டிசிஷன் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கலாம். அது வந்து சஞ்சு சாம்சனும் கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். ஸோ தேர்ட் பேர் வந்து உடனே வந்து டிசிஷன் கொடுத்த உடனே பார்க்குற எல்லாருக்குமே அது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் கேள்வி எழுப்பியிருக்குன்னு தான் சொல்லணும். அது உண்மை தான். ஆனால் அதுக்கடுத்து நம்ம டாப் வியூவில் பார்க்கும்போது அது கிளியராக தெரிஞ்சு. ஸோ தேர்ட் பேர் வந்து டாப் வியூ பார்த்து வந்து கொடுத்துருக்காரு. அது வந்து நமக்கு வந்து டிவியில் காட்டலைன்றது தான் உண்மை. ஜஸ்ட் லைக் தட் போயிடுச்சு. அதை நீங்கள் இப்போ வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள், கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். இதற்காக வந்து உடனே தேர்ட் பேர் கொடுத்த பிறகு கூட அதுக்கும் நான் வந்து ரிவ்யூ கேட்கலாமான்னு கேட்டதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் கொஞ்சம் அதிகம்தான். ஸோ அதற்காக ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா 30% வந்து போட்டி ஊதியத்துலேருந்து அபராதம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகிற போட்டியில் சுவாரஸ்யமாக நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேக்கு வந்தோம்னா, ஸோ சிஎஸ்கே அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க, நமக்கு முன்னாடி யார் போகிறாங்கன்றது கொஸ்டின் மார்க் நிறைய பேர்கிட்ட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து ஹைதராபாத் வின் பண்ணுறாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஹைதராபாத் அப்படியே 3rd பிளேஸ் போயிட்டாங்கன்னா நம்ம 4th பிளேஸில் இருப்போம். அதுக்கடுத்து நமக்கு நடக்கக்கூடிய மேட்ச் ஆக்சுவலாக சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி. ஸோ அவங்களோட விளையாடும்போது கண்டிப்பாக நம்ம வந்து குஜராத்தை வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக வின் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க வின் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து அதுக்கடுத்து 3rd பிளேஸோ இல்லாட்டா அதுக்கு முன்னாடியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ப்பா, முக்கியமான விஷயத்தை சொல்லுப்பான்னு கேட்குறீங்க. ஆமாங்க, நானும் வந்து எல்லா இதுலேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். உண்மையில் நம்ம தோனிக்கு வந்து அவரோட காயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பை சான்ஸ் நம்ம சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற்றுச்சுன்னா அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தோனிக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அது வந்து பிளே ஆஃப்ஸுக்கு உள்ளே போன பிறகு அங்கே வந்து நாக் அவுட் மேட்ச்சில் வந்து விளையாடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் வந்து மஸ்ட் வாண்டட் பிளேயராக கண்டிப்பாக அதில் இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அது வரைக்கும் அவருக்கு போதியமான ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ சிச்சுவேஷன்லாம் ரொம்ப மாறினதுனால நம்ம தலையால் வந்து
ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி அதான். ரீசெண்டாக கூட நம்ம ஹர்பஜன் சிங்கா இருக்கட்டும், அண்ட் நம்ம இர்ஃபான் பதானா இருக்கட்டும், லாஸ்ட் மேட்சை பற்றி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக தோனி வந்து இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் வந்து இறங்குறதுக்கு அவர் இறங்காமலே இருக்கலாம். அவர் வந்து பிளேயிங் 11 இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதான் பெஸ்ட்டு. ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கும்போது டீம் வந்து இவ்வளோ கஷ்டப்படும்போது கண்டிப்பாக முன்னாடி இறங்கி அவரை அடிச்சிருக்கணும். மினிமம் 4 ஓவருக்கு முன்னாடி அவர் வந்திருக்கணும். ஆனால் அவர் விட்டுட்டு பவுலர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஹர்பஜன் சிங்கா அவர் ஆதங்கத்தை ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து இர்ஃபான் பதானும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் வந்து எல்லா கருத்துக்குமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ப்ராப்பரான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் முழங்காலில் ஏற்பட்ட அந்த காயம். ஆக்சுவலா லாஸ்ட் இயரே நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஐபிஎல் வந்து நம்ம கப் வாங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா, தோனி வந்து அவர் அறுவை சிகிச்சை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அறுவை சிகிச்சை முடிச்சுட்டு வந்த பிறகு கூட ப்ராப்பராக க்யூர் ஆகலை. ஸோ அவருக்கு ப்ராப்பரான ரெஸ்ட்டு தேவை. அவர் முழங்காலில் வந்து தசைநார் சிதைவு ஏற்பட்டிருக்குன்ருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அது அதிகமாகாம தடுக்கிறதுக்காக தான் அவர் வந்து எப்பவுமே லாஸ்ட்டில் இறங்கி பவுண்டரி மட்டும் அடிக்கிறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் முன்னாடியே இறங்குனாருன்னா ஆப்போனன்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சிங்கிள்ஸோ 2 ரன்னோ ஓடும்போது இவர் கஷ்டப்படுவார்ன்றனால தான் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஆரம்பத்தில் டெல்லி மேட்ச்லாம் வந்து முன்னாடி இறங்கி ஆடினாரையும் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆடினதுனால தான் அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்படுறது தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் அவர் தன்னை படிப்படியாக குறைச்சிக்கிட்டாரு. ஸோ அதுதான் உண்மை. அது எல்லாருமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இல்லைப்பா தோனி முன்னாடி தான் வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வருவார். ஸோ பிளே ஆஃப் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நாக் அவுட்னு வரும்போது செமிஃபைனலாக இருக்கட்டும், ஃபைனலாக இருக்கட்டும் கண்டிப்பாக தலை வந்து இறங்குவாருன்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும். இல்லை அதெல்லாம் இல்லைப்பா தலையை வந்து நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம், நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு ருத்துராஜ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் கப் வாங்கி கொடுத்துறோம் இன்னும் சந்தோஷம் தான். யார் வேண்டான்னு சொன்னால் ஆனால் அதெல்லாம் நடக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் மீறி இப்போ வந்து சிஎஸ்கேல பவுலர்ஸ்னு அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ போலிங்கில் முக்கியமான ஆட்கள் எல்லாமே போயாச்சு. ஈவன் நம்ம தீபக் சகர் கூட இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. ஸோ ஒரு ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அதற்காக கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரை கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டை பண்ணி தான் ஆகணும் தான் எல்லா ஃபேனும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 2 இயர்ஸ் பிஃபோர் கூட இந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2021 ஆர் 22 நினைக்கிறேன். ஸோ கடைசி நேரத்தில் கூட நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆளை எடுக்கலாம். ஸோ இப்போ அவங்க வந்து எடுப்பாங்களா இல்லை இருக்கிற டீம் மெம்பர்ஸ் வச்சு அவர் கொண்டு போவாங்களா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தலை தோனி வந்து வேறு யாரும் எடுக்க அவர் வந்து அலோவ் பண்ணுவாருன்னு தெரியல. இருக்கிறவங்கள வச்சு நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவார். இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுக்குன்னு தான் சொல்லுவார். ஆனால் இருக்கிறவங்க வச்சு நம்ம வெளியேருந்து ஆள் எடுத்தோம்னா இருக்கிறவங்க வந்து நம்ம கண்டிப்பாக அவமதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க திறமையை நம்பி நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்கள விளையாட விடணும் அப்படின்னு தான் வந்து தோனி சொல்லுவார். ஆல்ரெடி ரீசெண்டாக வந்து நம்ம பத்ரிநாத் கூட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜில் வந்து மேட்ச்சில் வந்து 6 ஓவர் மேட்ச் தான் இருந்துச்சு. ஸோ பத்ரன் வந்து கண்டிப்பாக ஃபீல்ட் பண்ணுவான், அவனை நம்பி இறக்கலாம்னு சொன்னார் அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தோனியோட ஸ்பெஷாலிட்டி அதான். யாராக இருந்தாலுமே அவங்க திறமையை மதித்து ஸோ அவங்களுக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக கொடுக்கணுன்னு தான் நம்ம தலை எப்பவுமே யோசிப்பார். அந்த வகையில் இப்போ நம்ம சிஎஸ்கே டீமில் இருக்கிற மிச்ச பிளேயர்ஸை வச்சு கண்டிப்பாக ஒரு டஃப்பான டீம் ரெடி பண்ணலாம் தான் அவர் நினச்சிட்டு இருப்பாரு. மேபி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து வெளியேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆள் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். அது ஆப்ஷன் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் சகர் பதிலாக வேறு யாராவது ஆக்ஷன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா அவர் வந்து ரூல் அவுட் ஆயிட்டாரான்னு வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இது வரைக்கும் தெளிவான ஒரு விளக்கம் தரல. அதையும் தாண்டி நம்ம லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருந்தோம். ஸோ ஓப்பனர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். எனக்கு தெரிஞ்ச ரஹானே பதிலாக வேறு யாரும் கண்டிப்பாக ஓப்பனிங் இறங்குவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய நம்ம ஜிடி மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக வின் பண்ண தான் நினைப்பாங்க. அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் ரெடி பண்ண நினைப்பாங்க. ஸோ தோனி அவர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவர் இருந்து நம்ம டீமை வின் பண்ணி கொடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ கீப்பிங்க்கும் இப்போ கான்வே இல்லாதனால வேறு வழி இல்லாமல் தான் தோனி இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து வரக்கூடிய 3 மேட்ச்சு அதுக்கடுத்து நம்ம இருக்கிற பொசிஷனை பொறுத்து எலிமினேட்டரா இல்லாட்டி செமிஃபைனலான்னு தெரில. ஸோ எல்லாத்தையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வரக்கூடிய மேட்ச்சில் யாரை ஓப்பனராக இறக்க போகிறாங்க, யாரை பவுலர்ஸாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்றது பெரிய கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்குது. இதையும் தாண்டி தோனி அவர்கள் அவரோட காயத்தையும் தாண்டி நம்ம சிஎஸ்கேக்காக இவ்வளோ எஃபர்ட் கொடுத்து விளையாடுறது கண்டிப்பாக அதற்கான பலன் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறன்றதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ணால் நல்லா இருக்குன்றதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தாண்டி இன்னும் வரக்கூடிய எல்லா மேட்சஸுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் போது நானும் உங்களுக்காக தொடர்ந்து வீடியோ கொடுக்க போகிறேன். இதோட இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சண்முகம்.